யாரு விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் போறது அப்படின்றதுதான் விஷயமே. நீயா நானா? நான் வெறும் 5 தான் வச்சிருக்கேன். ஆனா எனக்கும் அவனுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு, எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு இது பாண்டிங் இருக்கு. அவங்க கேட்டாங்க, எங்களால அந்த டைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் போறாங்களா? பா நமக்குள்ள 1000 இருந்திருக்கலாம்ப்பா, ஆனா என்கிட்ட 47 இருக்குதுப்பா, அதை நான் பேசி உனக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன்ப்பா, நீ பாத்துக்க. நம்ம என்னன்றதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்ப வேண்டாம். இப்ப நீ பாத்துக்க, ஒரு 6 மாசம் நீ ஜாலியா இரு, நான் இந்த பக்கம் வரல, எனக்கு மேற்கு வங்கத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. இல்ல இதை திருப்பி 29ல ஏதாவது டிமாண்ட் வச்சிருவாங்களோ? அதுதான் இப்ப வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு வெஸ்ட் பெங்கால்ல வேலை இருக்குது, அங்க நான் போய் கொஞ்ச நேரம் பார்த்து கவனிச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ காங்கிரஸ் முந்திக்கிச்சுன்னா, காங்கிரஸ் வெறும் காங்கிரஸா போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. வெறும் 5 பேர் போய் அதனால ஒன்றும் பெரிய யூஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வேலையை பார்க்கணும். வாங்குங்க, நம்ம எப்படி திமுகவை தூக்கி நிறுத்தணுமோ அதே மாதிரி விஜய்கிட்டையும் போய் விஜய் தூக்கி நிறுத்துவோம், அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், அவர்கிட்ட இதுவா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம். அங்கதான் இருக்க முடியாது, அதுதான் சொல்றேன். அங்க நம்ம கை கட்டி வாய் பத்தி இருந்துடலாம். இங்க எப்படி இது தம்பி கிட்ட எல்லாம் இல்ல இல்ல இல்ல, இவங்க ரொம்ப ஆடினாங்கன்னா அப்புறம் அவருடைய வேலையை பார்ப்பாரு. நீ ரீஎலெக்ஷன் இல்ல முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்காரு, 47 பேரோட ரெடியா காத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிடுவாரு. அந்த பக்கம் போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சங் பரிவார் கும்பல் வந்துருச்சு, மோடி வந்துட்டாரு, பிஜேபி வந்துருச்சுன்னு. அது வரவிடாம பார்க்க வேண்டியது உங்க வேலை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அண்ணனை போய் ஆக்குபைட் பண்ணிடணும், தம்பியை போய் ஆக்குபைட் பண்ணிடணும். 5 பேர் வாங்க, நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம், நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க, திருமாவளவனை நீங்க கூப்பிட்டுக்குங்க, ஆதவர்ஜுனா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். 5 4 9 9 2 11 ஐயம் பண்ணி சேர்த்துக்குங்க. அவங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? 11 2 13 பேர் இருக்கும், போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வருவோம். வந்தாங்கன்னா துரந்தர் மேடத்தையும் வர சொல்லுங்க, அவங்களையும் வச்சுக்கலாம்.